காணொலி மூலமாய் கூட தேவன் உங்களை மீண்டுமாய் சந்திக்க பேசியிருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையை கூட நாம் ஜெபித்து ஆராதனை கொடுக்கலாம். பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுப்பா, ஞான நிறத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, ஆராதனை கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா தொடக்கம் முதல் முடிவுரை தேவன் கூர்ந்து வழிநடத்துங்க. பாடல் பகுதி தேவனின் ஆசீர்வதிங்க. பாடல் பிள்ளைகளோடு கூட இருந்து தேவனை தாமே வழிநடத்துவீராக. ஆராதனை பகுதியை தேவனின் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா ஆராதனை செய்வாடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜெபக்குறிப்பு பகுதி தேவனின் ஆசீர்வதிங்க. அநேக காரியங்களுக்காக செபிக்க, உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. சங்கீத பகுதி தேவனின் ஆசீர்வதிங்க. சங்கீதங்களுக்கு மகனோடு கொண்டு தேவனை தாமே வழிபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதேபோல் கர்த்தாவே அப்பா செய்தி கொடுக்கிற மகன் கடத்திலே நாங்கள் தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை தாமே அவரோடு கொண்டு கர்த்தாவே நீ தாம் இடைப்படுவீராக. தாசன் தேவனை தாமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக அந்த கருத்திலே நாங்கள் தாங்கி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை தேவனை தாமே எடுத்து வழிநடத்துவீராக. அப்படியாகவே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையில் கூட நாம் தேவனை ஆராதித்து அவர் பாட கடமைப்பட்டிருக்கிறோம். யாவருமாய் சேர்ந்து பயபக்தியோடும் மகிழ்ச்சியோடும் கூட தேவன் நாமத்தை மேம்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது. கிருபையே கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது. கிருபையே கிருபை 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 கிருபையே கிருபை 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 கிருபையே கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது. கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது. கிருபையே கஷ்டங்கள் என்னை நெருக்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும் காத்தது உம் கிருபையே. கஷ்டங்கள் என்னை நெருக்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும் காத்தது உம் கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை. கிருபையே உந்தன் மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை. கிருபையே உம் கிருபைதான், உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்திய. கிருபையே வறுமையால் நான் வாடினாலும், வியாதியால் நான் வருந்தினாலும், மரணம் என்னை
கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உந்தன் மேலான கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே சாத்தான் நம்மை துரத்தினாலும் பாவம் நம்மை நெருங்கினாலும் அவருடைய கிருபை அது மாறாதது அது மறையாதது அது நம்மளுக்கு விலகாதது பாடி பறைசாற்றுவோமா அது ஒவ்வொரு நாளும் சுட்டாக இருக்கிறது அவருடைய கிருபை சாத்தான் என்னை துரத்தினாலும் பாவம் என்னை நெருங்கினாலும் உலகம் என்னை மயக்கினாலும் காத்தது கிருபையே சாத்தான் என்னை துரத்தினாலும் பாவம் என்னை நெருங்கினாலும் உலகம் என்னை மயக்கினாலும் மீட்டது கிருபையே மேலான கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உந்தன் மேலான கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே கிருபை 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 கிருபையே கிருபை 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 கிருபையே மேலான கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உந்தன் மேலான கிருபை மாறாத கிருபை விலகாத கிருபை கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே உம் கிருபைதான் என்னை கண்டது உம் கிருபைதான் என்னை காத்தது உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே கரங்களை கிருபையை பாடுவோம் ஆமென் கண்ட நல்லவர் அவருடைய கிருபையை நினைத்து அளவில்லாத கிருபை நம்மை வாழ வைக்கிறது கிருபையை நாம் பிரியமானவர்கள் அவருடைய கிருபையால் நாம் வாழ்கிறோம் அவருடைய கிருபையால் நாம் பிழைத்திருக்கிறோம் வெகுஜிற்கு வாழ்களோடு கண்ட கிருபை அளிக்கிறார் எனவே நம்மை நாம் ஆழ்வுடைய கிருபைக்காக வாஞ்சித்து அவரை ஆராதிப்போமா தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம்
சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நம்மை நாமே தாழ்த்தி தேவனுக்கு நம்முடைய ஆராதனை செலுத்துவோமா? நன்றி இயேசுவே. தெரிந்து கொண்டீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை எல்லா சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். டாடி நீர் மகிமைப்படுவீராக. இன்னும் உமக்காய் வாழும் கிருபையை தாங்க, இன்னும் உம்மை நேசிக்கிற கிருபையை தாங்கப்பா. நம்முடைய சிறு கிருபைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. இந்த நாளிலே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 121. சங்கீதம் 121 வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உனது வளர்வத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வாசிக்கும்படியாக தெரிவிக்கப்பட்ட சங்கீத பகுதி வாசித்து கொடுத்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். யாரும் ஊக்கத்தோடு உள்மனதோடும் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவிப்பார்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு விசையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடந்த 2000 வருடத்தை கடந்த 6 மாதம் கர்த்தர் கண்டிப்பணி போல் நம்மளை பாதுகாத்து இந்த மாதத்திலே 16 நாட்களை கடந்து 17ஆம் தேதியிலே இந்த நாளிலே இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் காண செய்தாரே, அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவோ பேர் நம்முடன் இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இன்று நம்முடன் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாளில் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்காக பாடுபட்டு சிலை மறுத்த ஜீவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வ வல்லவர், எல்லா மகிமைக்கும் மேலானவர், அவர் நம்மை பாதுகாத்து கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே விஷயம் நம் மூலமாக ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வேளையிலே சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக, இந்த தேசத்தை உலகத்தையும் உலுக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் மறைத்திருக்கிறார்கள், அநேகர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அவர்களுக்கான எல்லா உணவு, தண்ணீர் மற்றும் தங்கும் வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதை அரசாங்கம் சரியாக செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். அதில் இருப்பவர்கள் மன உளைச்சல் ஏற்படாமல், அவர்கள் வருத்தப்படாமல் இதை ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் விரைவில் அந்த நோயிலிருந்து குணப்படும்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நானே ஒரு பரிகாரியாக இருந்து கர்த்தர் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாடு முழுவதும் மருத்துவர் உட்பட இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய நீங்கள் அவர்களோடு இருந்து அவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்பால் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் கல்லூரியிலும் தக்கவைக்கப்பட்டிருக்கிறதா ஜெபிக்கிற மாட்டாரு. அவர்கள் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காதபடிக்கு நீர் நாமே அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்திலே இதுவரை லட்சக்கணக்கான பேர் இந்த கொரோனா வைரஸினால் இறந்துக்கிறாங்க அப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவர்களே. அவர்களுடைய குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வரவேற்ற சரியான அந்த சலுகைகள் அவர்கள் கிடைக்க கிருபை செய்யுங்க. குடும்பத்துக்கு உள்ள ஆறுதலையும் தேர்தலும் தாங்கப்பா. அது மிகப்பெரிய வருத்தம் தான் ஆண்டவரே. ஒருவர் நம்ம விட்டு பிரிந்து செல்வது என்பது எவ்வளவு வருத்தம் என்பது தெரியுமா? அந்த வருத்தத்தை அவர் நடந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் அந்த வருத்தத்திலிருந்து விரைவாக மீண்டு வர உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக இந்த பணியிலும் இந்த கொரோனா வைரஸின் இந்த ஊரடங்கு காலத்திலும் இன்னுமாக இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிற காவல்துறையினர், இன்னுமாக டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஒரு நாள் உழைத்தால் தான் ஆண்டவரே இந்த உலகமே இயங்க வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் இல்லை என்றால் இந்த கொரோனா வைரஸ்னாலும் அநேகர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏசப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் அநேக போலீசார்கள், அநேக காவலர்கள், மருத்துவர்கள், அநேக துப்புரவு தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நோயிலே பாதிக்கப்பட்டு இதனால மருத்துவமனை தங்கி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விரைவாக இந்த நோயிலிருந்து குணமடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை கிருபையாக வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மனமனுஷியாக இந்த ஓய்வு நாளை நீர் காண செய்த கிருபையாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமாக இந்த நாளில் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், மறித்திருக்கிறவர்கள், இன்னுமாக சிகிச்சையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைவரும் விரைவாக ரட்சிக்கப்பட்ட இயேசுவாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் யாரும் இந்த பிரிவிலிருந்து வருத்தமடையாதபடிக்கு அவர்களை எல்லாத்தையும் ஒரு நல்ல முன்னோக்கமாக எடுத்துக்கொள்ள அவர்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோயிலிருந்து மக்களை விடுவிக்க அயராது பாடுபட்டு வருகின்ற காவலர்களுக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, துப்புரவு தொழிலாளர்களாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களும் இடைவிடாமல் எந்த ஒரு சோர்வுமின்றி உழைப்பதற்கு அவர்களுக்கு பலனைத்தாங்க ஆண்டவரே. இதற்காக அவங்களுக்காக இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகத்தை தாங்க ஆண்டவரே.
வெறுப்பாக இந்த வேலையை செய்யாமல் உற்சாகத்துடன் நம்பிக்கையோடு இந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் தாமே வெள்ளத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டு நன்றியப்பா. சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராகிய கர்த்தர் நீர் தாமே எப்படியாவது இந்த சீக்கிரமாக இந்த மக்கள் விடுதலை அடைந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு தங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப ஜெபிக்கிறோம். அநேக சிறு குழி தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக குடிசை தொழில் வியாபாரிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் சீக்கிரமாக இந்த நோய் பிடியிலிருந்து விடுதலை அடைந்து அவங்களுக்கு நல்லாக தொழில் செய்து நல்ல வருமானம் வீட்டை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மீதி இருக்க தேவைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. வீட்டில் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து மூலம் தந்தையாமே. ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றுவதமாக கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. இதுமாக இப்பொழுது நாம் நமது சபைக்காக ஜெபிக்கலாம். நமது சபையின் அநேக தேவைகள் உள்ளது. இதுமாக பில்டிங் நல்ல ஒரு இடம் வாங்கி சபை கட்ட வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். பிஎஸ் சிஸ்டம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரமாக இடத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடத்து நான் சபைக்கு நல்ல விசாலமான இடத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் விரைவாக அது நடைபெறமாக இடம் வாங்கி சபை கட்ட உதவி செய்யுங்க. அதுக்கு உண்டான எல்லா பண தேவைகளும் சந்திங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது வேண்டிய அந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து முழு நேர பகுதி நேர ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் பி சிஸ்டம் வாங்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிஎஸ் சிஸ்டம், கீபோர்டு, கிட்டார், இசைக்கருவிகள் எல்லாம் வாங்க நம்ம அந்த பண தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம சபைக்கு ஒரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம விசுவாசிகள் அநேக இடங்களில் வருகிறார்கள் ஆண்டவரே. இந்த கடினமான காலத்தில் அவர்கள் வர முடியாத சூழ்நிலை ஆண்டவரே. அநேக கிராமங்களில் இருக்கிறவர்கள் அனைத்து விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரும் தங்கள் குடும்பங்களோடு பாதுகாப்பாக இருக்கவும், இந்த நோய் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளவும், இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அவங்களை இன்னமாக அவர்கள் பரிசுத்த வாழ்வதற்காக அவர்கள் வழிநடத்தவும், அவர்கள் இன்னும் பரிசுத்தப்படவும், வேத வாசிப்பிலும் ஜெபிப்பதிலும் இன்னுமாக அவர்கள் ஊக்கமடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் காணுகிற இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. இதன் மூலமாக அவர்கள் இன்னும் நம்மை அறிந்து கொள்ள, இன்னும் நமக்குள்ள நெருங்கி ஜீவிக்க இந்த லீவு நாட்களை பயன்படுத்திக் கொண்டு அநேக நேரம் பைபிள் வாசிப்பதிலும் அநேக நேரம் ஜெபிப்பதிலும் அவர்களுடைய உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபைக்கு ஒரு வாகனம் தேவையானவரே. அந்த வாகனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிராமங்களும் மக்களை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல வாகனத்தை நீதாமே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுக்குரிய எல்லா தேவைகளும் சொன்னீங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியானவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா. எல்லா தேவைகளும் சொன்னீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே. ஜெபிப்போம். எங்களை அலோகரிகமாக நேசித்து எங்களை கிருபையாக வழிநடத்தும் எங்கள் ஜீவனில் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த சபை தேவைகள் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நகரத்திலே அனைவருக்கும் தெரியும்படியாக நல்ல ஒரு விசாலமான இடத்தை வாங்கி அதற்கு ஒரு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து இடத்தை வாங்கி நாங்கள் பில்டிங் கட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது பில்டிங்குரிய செங்கல், ஜல்லி, சிமெண்ட் எல்லா தேவைகளும் சந்திக்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் நல்ல பண தேவைகள் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எல்லா தேவைகளும் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாப்பா. நல்ல பிஎஸ் சிஸ்டத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மைக், ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கர், பிஎஸ் சிஸ்டத்துக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. அதுக்குரிய பண தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எந்த பிள்ளைகள் மூலமாக எதை தர விருப்பமாக இருக்கிறீரோ அந்த தேவையை அந்தந்த பிள்ளைகள் மூலமாக சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அந்த சபை கட்டப்படுவதற்கு முன்பாக கட்டப்பட்டதற்கு பின்பும் அநேகர் அதன் மூலம் ரட்சிக்கப்பட்டு அநேக சபைக்கு கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இன்னுமாக சபை நடைபெற்று வர அனைத்து ஹாஸ்பிட்டல் ஊழியம் இன்னுமாக எல்லா வகையான ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது தடையில்லாமல் நடைபெற உதவி செய்யுங்க அப்பா. நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளியும் சந்தித்து பேசும்போது அவர் மனக்குறைவு எல்லாம் நாங்கள் கேட்டு அவர்கள் ஜெபிக்கவும், அதன் மூலம் அவர்கள் ஆறுதல் அடையவும், உங்களுடைய வேதத்தை தொடர்ந்து வாசிக்கவும், உங்கள் சபைக்கு தொடர்ந்து வரவும் இந்த மாதிரி உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதைப்பாதை
எங்கள் கடமையானது. ஆனால் அதை முளைக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் தாமே சரியான நேரத்தில் அதை முளைக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. சபைக்கு அனைத்து மக்களையும் அழைத்து வருவதற்கு நல்லவற்றை போற்றாளர் வாகனத்தை இதாமே தரணுமா ஜெபிக்கிறோம் சபா. அனைத்து கிராமங்கள் மக்கள் அழைத்து வரப்பட்டு சபையிலே ஒன்றாக கூடிய ஆதரித்து உண்மை மகிமைப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்க உங்களுக்காக ஊழியம் செய்ய நீ எல்லாமே எங்களுக்கு எல்லா தேவையும் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மேலே குறிப்பிட்ட எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திங்க ஆண்டவரே. எல்லாத்துக்குரிய பண தேவைகளை சந்திங்க அப்பா. யார் யார் மூலமாக நீ எதை தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அத்தனை பேரும் சரியான இடத்தை நாங்கள் சந்திக்கவும் அவர்கள் உங்களுடைய ஊழியத்திற்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு நீ ஒரு வாய்ப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. கிருபையினாலும் இறக்கத்தினால் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதித்து நீ ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலளிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்னை தொட்டவரே நீ
பேசுவாராக. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். அற்புதமான இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நமது விசுவாச ஜெப ஆலயத்தின் சார்பாக நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை நபர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாரும் தேசத்தின் நிலைமைகளினாலே, சில கொடுமைகளினாலே, சில போராட்டங்களினாலே எல்லாம் ஆங்காங்கே தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நன்றாக கவனியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமான ஒரு 3 விதமான ஜெபங்கள், அதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 40வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார். நன்றாக கவனியுங்கள். உலகமே பல போராட்டங்களினாலே, பல பிரச்சனைகளினாலே, பல சூழ்நிலைகளினாலே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. முதலாவது காரியம்,
விழித்திருந்து ஜெபிக்கும் ஜெபம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கு நம்ம நிறைய தியாகம் பண்ணணும், நம்மை அர்ப்பணிக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்திலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, மாமிசம் கொஞ்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. நாம் மாமிசத்திலையும் விழித்திருக்கணும், ஆவியிலையும் விழித்திருக்கிறவர்களாய் நம்மை நாமே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. என் வாசற்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன், விழித்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, praise the Lord. வாசற்படியிலே விழித்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக விழித்திருந்து ஜெபிக்கும்படி தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஹalleluya. நீதிமொழிகள் 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 13வது அதிகாரத்திலே 31 முதல் 37 வரை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும் விழித்திருந்து ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். நீங்கள் விழித்திருந்து ஜெபித்தால் சாதனைகளை கொண்டு வர முடியும். விழித்திருந்து ஜெபித்தால் சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும். தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நரக ஆக்கணிக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி தேவனுடைய சிங்காசனம் அசைக்கப்படும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றங்கள் உண்டாகும். தடையாயிருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாதகமான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்ற முடியும். எதிர்மறையான காரியங்களும் நமக்கு நன்மையாகவே வந்து முடியும். தேவன் ஆச்சரியமான அனுகூலத்தை செய்வார். கர்த்தருடைய பட்சத்திலிருந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சஞ்சலத்தை நீக்கி இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுப்பார். விழித்திருந்து ஜெபிக்கிறது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு தம்முடைய வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு நமக்கு முன்மாதிரியாய் வைத்த மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, விழித்திருந்து ஜெபிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசு ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஆகவேதான் அற்புதம் நடந்தது. ஆகவேதான் அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி சிலுவையிலே மரித்து மறுபடியும் உயிர் தெழும்படி இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே சகல வியாதி போராட்டங்களை, சகல பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான வழி விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 5:8 வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே
நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். கடைசி காலம், கொடிய காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனே, ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், விழித்திருந்து ஜெபித்தார் சாத்தானின் சதித்திட்டங்களை ஜெயிக்க முடியும். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவின் வருகையிலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, நீங்களும் நானும் எழுதி பிரகாசிப்பதற்கு, உலகத்துக்கு உப்பாய் ஒளியாய் நீங்களும் நானும் சுடராய் பிரகாசிப்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஜெப நேரம் ஒரு மணி நேரமாவது இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம், 10 கன்னிகைகள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள், எஜமானின் வருகைக்காக. அதில் 5 பேர் ஆயத்தமாய் இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாததுனால, அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததுனால அவர்கள் கைவிடப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, விழித்திருந்தால் தேவனுடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்பட முடியும். விழித்திருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். விழித்திருந்து ஜெபம் பண்ணினால் தேவனிடத்திலே ஆச்சரியமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஸ்தோத்திரம் அசைந்தது. விழித்திருந்து ஜெபித்ததினால அற்புதம் நடந்தது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். காரணம், பவுலும் சீலாவும் விழித்திருந்து ஜெபித்ததினாலே அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபம் பண்ணினால் கட்டுக்கள் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கிறதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவன் அதிலே பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, சங்கீதம் 136வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா விழித்திருக்கிறது, காத்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக தரப்பில் நிற்கிறவர்களாக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தரப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் பிடித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? இயேசுவே நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே நீங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி 1 மணி நேரம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது ஜெபம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது ஜெபம் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு போராடுகிற குணம், மனபலம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். என அன்பானவர்களே, யாக்கோபு போராடுகிறார், விடாமுயற்சியோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராய் பிறக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு பெற்றுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம். யோசுவாவும் காலேபும்
விடாமுயற்சியோடு கூட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எகிப்திலிருந்து புறப்பட்டது பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அங்கே சுதந்திரித்துக் கொண்டது யோசுவாவும் காலேபும். காரணம், விடாமுயற்சியோடு கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள், சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ராஜா நீங்க சாக போறீங்க, உங்க காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. வியாதிப்பட்டு எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையிலே இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு விடாமுயற்சியான ஜெபம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், உமக்கு பயந்து நான் வாழ்ந்ததை நினைத்தருளும், என் உத்தமத்தை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவர் அந்த விடாமுயற்சியை, அந்த ஜெபத்தை பார்த்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி 15 வருஷத்தை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தார். அற்புதம் நடந்தது. விடாமுயற்சியான ஜெபம் ஆச்சரியமான காரியங்களை உண்டாக்கும். விடாமுயற்சியான ஜெபம் சாதனைகளை கொண்டு வரும். முடியாததை முடிய பண்ணும். ஆமென் சொல்லுங்க. முடிந்தால் முயற்சி பண்ணு, இல்லன்னா பயிற்சி பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரூத் நகோமியை, தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டார். ஆகவே நகோமி, என் மருமகளுக்கு நான் சௌக்கியத்தை உண்டாக்க இருப்பேனோ என்று சொல்லி ரூத்துக்கு ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே தாவீது, தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தது. ஆச்சரியமான காரியம். அது ஏன் அப்படின்னா, விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது, வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே 2 கல்லர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருத்தன் ஆண்டவரை நம்பி, அதுல ஒரு சின்ன முயற்சி இருந்தது. தேவனே, நாங்கெல்லாம் பாவம் செய்து இப்படி தண்டனை அனுபவிக்கிறோம், நீரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம், நீ நீதி உள்ளவர் என்று இயேசுவை விசுவாசித்தார். அவர் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த விடாமுயற்சி அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை, ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, முயற்சி செய்தால் அது நிச்சயம் நமக்கு வெற்றியை கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார், மன்றாடுகிறார். விடாமுயற்சியோடு கூட தம்முடைய பிள்ளைக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவும் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாரு. ஆனால் அவருடைய விசுவாசம் பெரியது. நீ விசுவாசித்தது ஆக கடவுளே, சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் கானானிய ஸ்திரியை ஆசீர்வதித்தார். நீங்களும் விடாமுயற்சியோடு கூட தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 குருடர்கள் வழியருகே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம் என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அங்க இருக்கிறவங்கள வந்து அவர்களை மிரட்டுகிறார்கள். அவர்கள் அமைதியாய் இருக்கும்படி அவர்களை முறைக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இன்னும் சத்தமாய் விடாமுயற்சியோடு இயேசுவே எனக்கு இரக்கம் என்று கூப்பிடுகிறார்கள். இயேசு நின்று அருகில் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அற்புதங்களை செய்தார், பார்வை அடையும்படி செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, விடாமுயற்சியோடு கூட நம்முடைய தேசத்தை எழுப்புதலுக்காக, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, நமக்காக, ஜனங்களுக்காக, சபைக்காக தரப்பில் நிற்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். எதிரான சூழ்நிலைகளை ஜெயிக்க
எப்படியெல்லாம் முடிந்து போனாலும் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். ஓ, அழிவானது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். முடிஞ்சு போனது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் வழியாய் மாறும். தோல்வியான வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும். தடைகள் எல்லா காரியங்களும் இன்னைக்கு அந்த வழிகளாய் மாறும். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியத்தை செய்வார். இழந்து போனதை இரட்டிப்பாய் சுதந்திரிக்கும்படி செய்வார். விடாமுயற்சியோடு கூட பரிசுத்தத்திற்காக, தேவனுடைய காரியங்களுக்காக விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் பொழுது வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதி வைத்திருக்கிறார். விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் காண முடியும். தேவனுக்கு பிரியமான 3 விதமான முக்கியமான ஜெபம். 1, விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். 2, விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம். 3, வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென் சொல்லுங்க. 3வது காரியம் யாத்திராகமம் 8:23 சொல்லுகிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். லேவியராகமம் 10:10 சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். நினிவே ஜனங்கள் தம்முடைய பாவத்தினாலே அழிக்கப்படுகிற பொழுது அவர்கள் வித்தியாசமாய் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி? உபவாசம் எடுத்தார்கள், ரட்டுடுத்தினார்கள். ஆடு மாடு, தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட வித்தியாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அழிப்பேன் என்று சொன்னவர் அவர்களை வாழ வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய இருதயத்தை இப்படி வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபம் அசைக்க கூடியது. ஆமென் சொல்லுங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிறார்கள். பரிசேயன் சொல்றார், நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன், சரியா ஆலயத்துக்கு போயிடுவேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசேயன் ஜெபிக்கிறார். ஆனால் ஆயக்காரனோ ஆண்டவரை, ஓ தம்முடைய முகத்தை அவருக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் பயபக்தியோடு தன்னை தாழ்த்தி, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். பரிசேயன் ஜெபத்தை விட ஆயக்காரனின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். தேவனுடைய இருதயத்தை அசைக்க முடியும். சாலமோன் ஜெபம் பண்ணினார். என்ன? ஐயோ, ஏராளமான இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் என்று ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பிரியப்பட்டு, உனக்கு ஞானத்தையும் தரேன், உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி சாலமோனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர், உங்களை உயர்த்தும்படி போதுமானவர். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி, சமாதானம் கொடுக்கும்படி இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவானை கல்லாலே அடிச்சு கொலை பண்ணுகிறார்கள். ஆனால் ஸ்தேவான் ஜெபம் என்றாரு, இயேசுவை போல ஜெபம் என்றாரு. இது வித்தியாசமான ஒரு ஜெபம். இயேசு சிலுவையிலே அறையப்படும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இப்படி செய்கிறார்கள் சொன்னாரு. அதே மாதிரி தான்
இந்த ஸ்தேவானை கல்லாலே அடித்து கொலை பண்ணுகிறார்கள். இயேசு உண்மை உள்ள தெய்வம், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுவின் ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டு என்று அவர் சொன்னதனால அவரை கல்லாலே அடித்து கொலை பண்ணுகிறார்கள். ஆனால் அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னியோ, இவர்களை மன்னியோ, தாங்கள் செய்கிறது என்னன்னே தெரியாம இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்தேவான் ஜெபம் பண்ணினார். அதனாலதான் ஓ ஸ்தோத்திரம், இயேசுவே இறங்கி வந்து இந்த ஸ்தேவானுக்கு தரிசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறது. ஓ இந்த ஸ்தேவான் காண்கிறார். வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபம், அந்த புதிய முயற்சிக்கு பலன் உண்டு, ஆண்டவரிடத்திலே இரக்கம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் அப்படி ஜெபம் பண்ண பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்து, நம்மை தியாகம் செய்து, புதிய முயற்சிகளோடு கூட, புதிய அர்ப்பணிப்போடு கூட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம், வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு சிறு பொண்ணு அவங்க வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போவது, ஒரு மலைக்கு மேல ஏறி அப்படி இறங்கி அப்படி ஸ்கூலுக்கு போவாங்களாம். பிரசங்கம் பண்ணும் பொழுது கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், ஆண்டவர் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது போகும் அப்படின்னு பிரசங்கத்துல கேட்ட அந்த சின்ன பொண்ணு அந்த மலையை பார்த்து, இயேசுவே இந்த மலை மேல ஏறி இறங்கி ஸ்கூலுக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால இந்த மலை இயேசுவின் நாமத்துல பெயர்ந்து போ அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுதும் வரும்பொழுதும் அந்த சிறு பெண்ணு ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன? கொஞ்ச நாள்ல பைபாஸ் ரோடு அந்த வழியா வந்து அந்த மலையையே பேத்தெடுத்து, ஸ்தோத்திரம், அதுல வழி வந்துருச்சு. அந்த பொண்ணோட வீடு ஒரு ஓரமா ஒண்ணுத்துக்கும் உதவாம இருந்துச்சு. இப்ப பைபாஸ் வந்த உடனே அந்த பாப்பாவுடைய அந்த நிலங்கள் எல்லாம் அதிகமாய் விற்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு சிறு பெண்ணு ஜெபம் பண்ணினதுனால மலையும் பெயர்ந்து போச்சு. அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவங்க இடம் நிலம் ரொம்ப அதிகமாய் போனது. ஹல்லேலூயா. ஒரு சிறு பெண்ணு ஜெபத்தை கேட்டு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல என்னைக்கும் ஆண்டவர் நாளைக்கு எனக்கு நோட்ஸ் புக்ஸ் வாங்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி மழை, சரியான மழை, அதுல அந்த சின்ன பாப்பா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. என்ன, எனக்கு காகம் வரும், எனக்கு காசு கொடுக்கும், ஏசப்பா எனக்கு காகத்தின் மூலம் காசை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வரவங்க போறவங்க கேட்கறாங்க, என்ன மழை டைம்ல இப்படி உட்கார்ந்து இருக்கிற? அவங்க கிட்ட ஏசப்பா எனக்கு காகத்தின் மூலம் காசை கொடுத்து அனுப்புவாரு. அந்த பாப்பாவின் ஜெபத்தை, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்தார். உண்மையாகவே ஒரு காக்கா ஒரு பையன் அப்படி கத்தி கொண்டு வந்து அந்த பாப்பாவின் மடியிலே போட்டுவிட்டு போனதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள், வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. வித்தியாசமாய் ஜெபிக்கிற பொழுது நமக்கு நன்மைகள் பெருகும், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும், தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். தலை குனிந்த இடத்திலே நம்முடைய தலையை நிமர பண்ணுவார், கிருபையை பெருக பண்ணுவார். தேவன் நம்மை திருப்தியாக்கி, நம்மை மகிழ்ச்சியாக்கி, நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான 3 விதமான ஜெபம். 1, விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். 2, விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம். 3, வித்தியாசமாய் ஜெபிக்கிற ஜெபம். இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், சத்துருவின் சதித்திட்டங்களை மேற்கொள்ள முடியும், தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்,
தேவன் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர் நமக்காக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லோரும் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நான் விழித்திருந்து ஜெபிப்பேன், விடாமுயற்சியோடு ஜெபிப்பேன், வித்தியாசமாய் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, எங்களுடைய வாழ்க்கையில எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாதாவிய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுதந்திர ஆரோக்கியத்தை கர்த்தரை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதந்திரப்பா, முக்கியமாக இந்த வாரம் முழுவதும் கரம் எங்களோடு நடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் வெற்றியை நீ கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருட்கள் மற்றவருடைய கரங்கள் ஒன்று கொண்டோம். இந்த தேசத்திலே கூடிய நோய்கள் இருந்தால் இதன் மத்தியிலே நீர் எங்களை பாதுகாத்துவதற்கு தயவுக்காக கொடாமுடைய சோதனை இந்த தேசத்தை கர்த்தர் துடுங்க அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஜபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரமானவர். புரோகிராமுடைய ஆரம்பம் முதல் முடிவெடுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியை தரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையை வெற்றியை காண கர்த்தர் செய்கிறபடியா நன்றி. யுகவாண்டிசியே நீரே முன்னின்று எல்லாவற்றையும் செய்தாமா. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறதால பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.